வணக்கம், என் பேர் மு ஜெகதீஷ் சந்தர். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை போட்டிடுறேன். எப்படி பார்க்குறீங்களா? சென்னைனாலே திமுக கோட்டை எப்படி அதை நீங்கள் உடைக்க முடியும்னு நம்புறீங்கன்னா? அது உண்மைதான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய சமூக அமைப்பு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக தான் இருந்துகிட்டு ஆனாலும் எப்போல்லாம் ஒரு மக்கள் அதிருப்தி நடக்குதோ அப்போ ஒரு பெரும் மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த முறை வழக்கமாக 10 வருஷம் ஆனால் தான் ஒரு மக்கள்கிட்ட ஆன்டி கம்பன்சி ஒரு இது வரும், எதிர்ப்பு வரும். ஆனால் இந்த முறை திமுகவுக்கு 5 வருஷத்துலேயே வந்திருக்கு. அவங்க நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் வச்சு நம்பிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு மாதிரி பள்ளிக்கூடம், தொகுதிக்கு ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலு, தொகுதிக்கு ஒரு மாதிரி சமுதாய கூடம் மட்டும் போட்டுட்டு வீடியோ போட்டு அவங்க இந்த வாட்டி ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்காது. இந்த முறை அவங்களுக்கு ஒரு எதிரான போட்டிகள் எல்லா சைட்லேருந்து இருக்குங்க. விஜய் வருகை நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உண்மையை சொல்ல போனால் ஒரு காலத்தில் அது யோசிச்சது உண்டு, விஜயுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய செயல்பாட்டு ஒரு பக்கத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுக்கு மாறாக நம்மளுடைய செயல்பாட்டை பார்த்திங்கன்னா வழக்கத்தை விட இந்த முறை அதிகமாக வந்திருக்கு. மாநாடு ஒரு பெரிய உதாரணம். நம்ம எதிர்பார்த்தது விட மக்கள் 2 மடங்கு வந்தாங்கன்னு சொன்னால் மிக ஆகாது. உண்மைதான் அது. மற்றவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா 20,000 வரும், 30,000 நினச்சாங்க. ஆனால் லட்சத்தில் கூட்டும் போது அந்த ஒரு வாரத்துக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மக்களின் மாநாடு பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. காசு கொடுக்காமல் இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. விஜய் வந்தது பிறகும் இந்த கூட்டம் வந்திருக்குன்றதான் உண்மை. மக்கள் இப்போ பார்க்குறாங்க, நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு நமக்கு சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு 3 படம் தொடர்ந்து சூப்பர் ஹிட் கொடுத்தா என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்குமோ அந்த தாக்கம் கொடுத்துருக்கு. எப்படி பார்க்குறீங்கன்னா காசு கொடுக்காம வெற்றி பெற முடியும்னு எப்படி நம்புறீங்க? காசு கொடுக்காமல் தான் இந்த 8% வாங்கியிருக்கோம். உலக வரலாற்றிலேயே 8% வாங்கினா கட்சி காசு கொடுக்காமனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த 8-16 ஆயிடுச்சுன்னா மக்கள் இன்னும் வேறு மாதிரி யோசிப்பாங்க. கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த முறை நம்ம 8லேருந்து வெற்றியை நோக்கி பாய்வோம். குறைஞ்சபட்சம் எல்லா இடத்துலையும் நம்ம 15-20% வாக்குகள் வாங்கிடுவோன்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை இருக்குது. அதுக்காக வேட்பாளர்களும் கள போராளிகளும் எல்லாருமே இந்த தேர்தலை ஒரு 5ஆம் திராவிட போராக தான் எடுத்துகிட்டு செயல்பட போகிறோம். சும்மா அவ்வளோ சீக்கிரத்தில் இது சாதாரண ஒரு தேர்தலாக இருக்காதுங்க. அதிமுக திமுக போட்டி போட்டு காசு கொடுக்குறாங்க. அதை தாண்டி எதுக்கு அவங்க இல்லை, மக்கள் முன்னாடி எம்ஜிஆர் செத்துட்டாருன்ற விஷயமே தெரியாமல் நிறைய பேர் இன்னும் இருந்தாங்க. இப்போ ஃபோன் வந்துருச்சு. தாத்தா பாட்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 இருக்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு. அவங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. முன்னாடி சன் டிவி காட்டினா மட்டும் தான் செய்தி, ஜெயா டிவி காட்டினா மட்டும் தான் செய்தி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. யூடியூப்பில் எல்லா விஷயங்களும் வந்துக்கிட்டு இருக்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தேர்தலுக்கு வாக்கு போடக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லக்கூடியது தான், இந்த பழைய ரத்தம் ஒரு சைடில் வெளியே போயிட்டே இருக்குது, புது ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் நமக்கான ஆதரவை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த முறை பெரும் ஆதரவாக கொடுப்பாங்கன்றதை நம்புகிறேங்க. நன்றி.